அனைவருக்கும் வணக்கம். ஐஎஃப்எஸ் உடைய வழக்கு வந்து சூடு பிடிச்சிருக்கு. நிறைய பிரபலங்கள் பதறாங்க. நிறைய அரசியல் பிரபலங்கள் பதறாங்க. சினிமா பிரபலங்கள் பதறாங்க. ஏன்னா வந்து இப்போ மாட்டியிருக்கக்கூடிய ஜனார்த்தனோட நிறைய புகைப்படங்கள் நிறைய பிரபலங்களோடு இருக்கிறது வந்து இப்போ உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர்களுக்கு பதட்டம் அதிகரிச்சிருக்கிறதா வந்து செய்தி குறிப்புகளும் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த பதிவுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பதிவின் மூலமாக ஜனார்த்தனன் கிட்ட நீங்கள் பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரூஃப்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுடைய பணங்களை திரும்ப பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன மாதிரியான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக இதை வந்து இன்றைக்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தா காசு நாளைக்கே கொடுத்துருவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஜனார்த்தனன் அவர்கள் மூலமாக நீங்கள் வந்து ஐஎஃப்எஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, முக்கியமாக போன காணொலியில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். மார்க்குடைய ஒட்டுமொத்த எம்டி தான் ஜனார்த்தனன் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் அப்படின்றது ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி இவர் ஒரு கம்பெனியை வந்து பேரில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கியிருக்காரு. மார்க் மூலமாக யார்கிட்ட இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கலை. மார்க் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கனெக்ட் டு பீப்புள்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி தான் ஒரு எம்என்எம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இங்கே வந்துட்டு எல்லோரும் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ளாரவே பிஸ்னஸை கொடுத்துக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை தான் அந்த மார்க் அப்படின்றது பண்ணிகிட்ருக்கு. அந்த மார்க் மூலமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கினதா இவர் மேலே வழக்கு கிடையாது. ஆனால் இதில் மெம்பர்ஷிப் சேர்கிறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காசை மட்டும் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சம்மந்தமாக வேறு மாதிரி போயிடும். இப்போது ஐஎஃப்எஸ் மூலமாக உங்களுக்கு மாதம் வட்டி தருவதாக ஜனார்த்தனன் மூலமாக நீங்கள் காசு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, அக்கார்டியன்ஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் எல்எல்பி அப்படின்ற ஒரு நேமில் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா உங்களை அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னராக சேர்க்குற மாதிரியான ஒரு ப்ரூஃபுக்காக இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா அந்த மெம்பருடைய பேர், அப்புறம் அவங்க இந்த கம்பெனியில் இந்த அட்ரஸில் ரன் ஆகக்கூடிய கம்பெனி, அதாவது 3rd வெஸ்ட் மெயின் ரோடு, பர்னீஸ்புரம், காட்பாடி, வேலூர், தமிழ்நாடு 632007 இந்தியா. திஸ் சர்டிஃபிகேட் அக்னாலஜஸ் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப்போவில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டு அந்த பார்ட்னருடைய நம்பர், அதாவது நீங்கள் காசு கொடுத்து பார்ட்னராக சேர்ந்துருப்பீங்க, உங்களுடைய பேர், அப்புறம் நீங்கள் ஒரு நாமினி போட்டிருப்பீங்க, அவங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ், இதை போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பார்ட்னர்ஷிப்புக்காக அப்படின்ற அமௌண்ட்டும், எந்த டேட்டில் பார்ட்னர்ஷிப்புக்காக போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் போட்டு ஒரு சர்டிஃபிகேட்டாக சீல் வச்சு ஜனார்த்தனன் அவர்கள் சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இது ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது, ஒரு பாண்டு பத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்டு பத்திரத்துக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் சர்டிஃபிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பாண்டு பத்திரத்தில் ஜனார்த்தனன் அவர்கள் இந்த விலாசத்தில் வசிக்கக்கூடிய இன்னாரின் மகனான ஜனார்த்தனன், அவர் உங்ககிட்ட இந்த விலாசத்தில் வசிக்கக்கூடிய இன்னார் மகனான XXX அவர்கிட்ட தொழில் சம்பந்தமாக அவசர தேவைக்காக அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை போட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு வாங்கினதா, அதுவும் எவ்வளோ 2% வட்டிக்கு உங்ககிட்ட காசு வாங்கினதா ஒரு பாண்டு பத்திரம், அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 2% விகிதம் வட்டி சரியாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக, செக் மூலமாக, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக, ஜிபே மூலமாக இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப்ஸை தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வழக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ப்ரூஃப்ஸ்லாம் தேவைப்படும். முக்கியமாக நான் சொல்ல விரும்புனது, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டு அதில் ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் உங்களுக்கு வர வேண்டியது 50,000 மட்டும்தான். என்ன சார், நான் வட்டிக்கு வாங்கி போட்டேன், இத்தனை மாதம் நான் வட்டி கட்டியிருக்கேன், இத்தனை வருஷமாக இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் கேட்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்த அமௌண்ட்டு கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொடுப்பாங்கன்னு நான் உறுதியாக சொல்ல, கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வழக்கு கொடுக்காமல் இருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்குமே இந்த கேஸில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்
காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க போட்ட பணத்தை விட அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா வேறு யாருடைய பணத்தையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது பொருள். ஸோ இவங்ககிட்டேருந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அக்கௌண்ட்ஸை சீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை போட்டு 2-3 வருஷமாக காசை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேறு யாரையானா கூட்டு வந்து இங்கே சேர்த்து விட்டு அதுக்கு கமிஷனும் வாங்கியிருக்காங்கன்ற பட்சத்தில் அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, இதில் விக்டிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்டிமாக கடைசி மாதம் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்போது கடைசி மாதத்தில் நிறைய பேர் போட்டு ஏமாந்தாங்க. அந்த டைமில் தான் பீக்கில் போச்சு எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும், பப்ளிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் உள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் ஃபஸ்ட்டு விக்டிம். அவங்க தான் முதல் பாதிக்கப்பட்டவங்க. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டவங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டவங்க, அதாவது ₹1,00,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா 10 மாதம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வட்டி வந்திருந்ததுன்னா உங்களுடைய அசல் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். 10% வட்டி, 8% வட்டின்ற மாதிரி 6% மினிமம் ஜனார்த்தனன் கிட்டேருந்து 6% வட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மாதத்தில் 60% உங்களுடைய முதலீடை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இவங்கெல்லாம் அடுத்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாருடைய பணம் கம்மியாக அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க, இல்லை வாங்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல சொத்துக்கள் முடக்கியிருக்காங்க, பல அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேலே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க செய்யும் அசையா சொத்துக்கள். அந்த சொத்துக்களை அடுத்தடுத்து விசாரணைகளில், அடுத்தடுத்து ஹியரிங்கில் ஏலம் விட்டோ இல்லை அரசு வந்து அதை கையகப்படுத்தி அதை விற்பனை செஞ்சு அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரூஃப்ஸ் இல்லாமல், சார் நான் கேஷாக கொடுத்தேன், சார் நான் பிளாக் மணி கொடுத்தேன், நான் வந்து வேறு ஒருத்தர் மூலமாக கொடுத்தேன், இந்த மாதிரி என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை, என்கிட்ட டிரான்சாக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டுக்கு கொடுத்து அந்த ஏஜெண்ட்டு இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் வாங்கி அவர்கிட்ட வச்சுருந்தார் அப்படின்னா அந்த ஏஜெண்ட்டை நீங்கள் புஷ் பண்ணி அவங்கள வழக்கு போட சொல்லி அவங்க இந்த வழக்கில் சேர சொல்லி அவங்க மூலமாக நீங்கள் பணம் வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். இது எல்லாமே வந்து சாத்தியக்கூறுகள் தான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், பணம் வருமா பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. பணம் தானாக முளைச்சி கால் முளைச்சி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் பாக்கெட்டில் எகிரி குதித்து உக்காராது. நீங்கள் கொடுத்த பணம் நீங்கள் முயற்சி செஞ்சு தான் வாங்க வேண்டியிருக்கும். இங்கே பல வேலைகள் நீங்கள் களத்தில் இறங்கி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நாளை வழக்கு நடக்குது 6ஆம் தேதி. அந்த வழக்கு ஹியரிங்கில் ஜனார்த்தனன் அவர்கள் என்னென்ன வாக்குமூலங்கள் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேஸ் டீட்டெயில் அப்டேட் ஆகுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு நம்பகத்தன்மை உடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து, அதாவது ஐஎஃப்எஸோட நிறைய பழக்கம் இருந்த ஒரு வட்டாரத்தோடு அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த தகவல்கள், நான் பகிர போகிற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சு வைக்கிறது உங்களுக்கு வந்து நல்லதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த காணொலியை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆருத்ராவை பற்றி நிறைய பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டிங்க. அடுத்து ஆருத்ராவை பற்றியும் நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆருத்ராவுடைய எம்டி ராஜசேகர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அந்த வழக்கும் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ். ஸோ ஒரே மாதிரியாக எம்டிஸ் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த எம்டிஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றம் பணத்தை வழங்குதா அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அரசு எந்த மாதிரியான அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை முடிக்கிறதுக்கு, மற்ற எம்டிஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR.